அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள் எந்த ஒரு மீடியாலையுமே ஒளிபரப்பப்படல. ஏன் அப்படின்னா அது அரசு பள்ளிக்கூடத்துல இது நடந்திருக்கு. எந்த மாவட்டத்துல அப்படின்னா நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டத்துல அதற்கு அருகே உள்ள ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளியில காலை உணவு திட்டம், அந்த திட்டத்தின் கீழே அங்க உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ரவா கிச்சடி செஞ்சிருக்காங்க. அந்த ரவா கிச்சடியில பள்ளி விழுந்திருக்கு. அந்த காலை உணவை சாப்பிட்ட 8 குழந்தைகள் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி எந்த மீடியாவும் இன்னைக்கு சொல்லல. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நடக்கக்கூடிய தவற கூட இன்னைக்கு ஒரு ஊடகம் காமிக்க முடியாத அளவுக்கு ஊடகங்களோட வாய் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா திமுக அரசுக்கு எதிரான எந்த ஒரு சம்பவங்களும் நம்மளை போல இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர்ஸ், ஒரு சோசியல் மீடியா மூலமா தான் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சமூக அக்கறையோட போடக்கூடிய சம்பவங்கள் செய்யக்கூடியவங்க இருக்கிறதுனால ஒரு மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருதே ஒழிஞ்சு, இவங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நியூஸும் எந்த ஒரு ஊடகத்துக்கும் போடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஊடகங்கள் கண்ணையும் கட்டி வைக்கப்பட்டுள்ளது, வாய்க்கும் பூட்டு போடப்பட்டுள்ளது என்பது உறுதியாக தெரியுது. இதுல இருந்து இது எதனால அப்படின்னு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு நாடகம் ஒண்ணு நடத்துறீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. என்னன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு. அதுக்கு சிவகார்த்திகேயனை நீங்க ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டு டிராமா பண்ணீங்க. அப்போ ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ற நீங்க ஒரு நடிகனை கூப்பிட்டு உங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு ப்ரொமோஷன் மட்டும் கொடுக்கலாமா? அது தப்பு கிடையாதா? அப்போ அங்க அன்னைக்கு டிடிங்கிறவங்க இந்த விஜய் டிவில தொகுப்பாளினியா இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசரா இருந்தாங்க. அவங்க டிடி என்ன சொன்னாங்க அப்படி தெரியுமா? அந்த காலை உணவு திட்டத்துல கொடுக்கக்கூடிய டெய்லி சாம்பார் இருக்குமா, அந்த சாம்பாரை அவங்க அங்கேயே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சாம்பார் வச்ச கைக்கு ஒரு முத்தம் ஒண்ணு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அப்படியே பிளைங் கிஸ்ல சிஎம் சாருக்கு ஒரு பிளைங் கிஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு அவங்க நான் இந்த சாம்பாருக்காக நான் திரும்ப பிரைமரி ஸ்கூல்லயே சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நல்லா எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிற அளவுக்கு நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து ஊரே சிரிக்கிற அளவுக்கு அங்க குழந்தைகள் உயிருக்கு கஷ்டப்படுற நிலைமையில நீங்க கொடுத்த காலை உணவு திட்டத்துல விழுந்த உணவை கொடுத்து அதை சாப்பிட்டு அந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்ன வரைக்கும் அவங்க அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க, முதலமைச்சர் அதை பத்தின ஒரு விஷயம் சொல்லல, கருத்து சொல்லல, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லல, முதல்ல ஊடகங்கள்ல வரல. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு காலையில சாப்பாடு கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம இன்னும் பிச்சைக்காரங்களா தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப வெறுப்பா இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்ப 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தொடக்க பள்ளிகளுக்கு குழந்தைங்க வர்றதுக்கு ஆள் இல்ல. அதனால 207 ஸ்கூல் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு இவங்க ஆட்சி காலத்துல. இதெல்லாம் வளர்ச்சியா இல்ல என்னன்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு தரம் வாய்ந்த ஒரு கல்வியை கொடுக்க முடியல, ஒரு தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியல. நீங்க எல்லாம் விடியல் ஆட்சி, மானங்கெட்ட ஆட்சியா இருக்கு. நன்றி.